8ஆம் அதிகாரத்திலே விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த ஆண் எங்கே போனான் என்று தெரியல. அந்த ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்தார்கள். யூதர்களுடைய சட்டத்தின்படியாக, கவனிங்க, யூதர்களுடைய சட்டத்தின்படியாக அந்த ஸ்திரீ கற்களால் எரிந்து கொல்லப்படும்படி எல்லாரும் கற்களை கையில் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ரபி, போதகரே, நீர் உன்னதமானவைகளை போதிக்கிறீரே, மோசே சொன்ன சட்டத்தின்படி விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட இந்த பெண்ணை அவருடைய சட்டத்தின்படி கல்லை அடித்து கொள்ளுவதற்கு நாங்கள் நிற்கிறோம், நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு அமைதலாய் தரையிலே அமர்ந்து தன் விரலிலே எழுதி கொண்டிருந்தார். ஆமென். அந்த எழுத்து என்ன தெரியுமா? மோசையினுடைய எழுத்து அழிக்கப்படுகிறது, அது பிரமாணத்தின் எழுத்து. இன்னொரு எழுத்து எழுதப்படுகிறது, கிறிஸ்துவின் எழுத்து, அது கிருபையின் எழுத்து. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரமாணத்தின் எழுத்து சொல்லுகிறது, பாவியை கொன்று போடு. விபச்சாரத்தில் பிடிபட்ட கையுமையுமாய் பிடிபட்ட பெண்ணை கல்லை அடித்து கொன்று போடு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பின் கிருபையின் எழுத்து ஒன்றை இயேசு எழுதினார். ஆமென். அந்த எழுத்து சொல்லுகிறது, இவளை மன்னித்து இவளுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கையை நான் தருவது நல்லதுன்னு கர்த்தர் எழுதுறார். ஆமென். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுதே மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு, யாரெல்லாம் நீ பாவம் செய்யலையோ கல்லை எறியலாம். எல்லாரும் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு கற்களை போட்டுவிட்டு கடந்து போய் விட்டார்கள். இயேசு அவளை மன்னித்து அவளுடைய வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குகிறார். தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண் தான் இயேசு கிறிஸ்துனுடைய பின்னால் பின்பற்றி சென்ற சில பெண் சீஷர்களிலே அவளும் ஒருத்தியா இருந்தா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.